எப்படி சிரிச்சாருலாம் எனக்கு தெரியாது. இனிமே உங்களை கண்டுக்க மாட்டாரு, அது மட்டும் நல்லா தெரியும். ஏண்டா? அக்கா பொண்ணா நீங்களான்னு வந்தா நீங்க கொஞ்சம் டம்மி தான். கதிர் மாமாவை நான் தான் கட்டிக்குவேன்னு எப்பவுமே சண்டை போடுவாளே. ஆமா, அது வேற. அம்மா தாய்களா, கொஞ்சம் நிறுத்துங்க, என்னால முடியல. ஏமுல்ல, துணியெல்லாம் கொஞ்சம் வாங்க போகணும், போலாமா? நான் வரலக்கா, நீங்க வேணா போயிட்டு வாங்க. வாயேன். அண்ணி நான் வரேன் அண்ணி. சரிடா, வா கிளம்புவோம். இங்க இருந்து பேசிட்டு இருந்தா வேலை நடக்காது. கரெக்ட். முல்ல, நீ பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வெயில போட்டு வை. அப்புறம் வரவங்களெல்லாம் உட்கார வைக்க தேவைப்படும். வடைக்கு ஊற வச்சுடு, இட்லி மாவு அரைச்சி வச்சுடு. காயெல்லாம் நறுக்கிட்டேன், இந்த காயில கூட்டி பண்ணிடுறியா? நான் போயிட்டு வந்துடுறேன். நான் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்டா. அண்ணி இருங்க, நான் இதே ட்ரெஸ்ல வருது. இதே போதும், வாடா. நான் பேண்ட் ஷர்ட் மாட்டு வந்துடுறேன் அண்ணி. ஐயோ, சீக்கிரம் வா. முல்ல, என்ன இதெல்லாம் இப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ட? அம்புட்டு வேலை கிடக்கு, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடி. நாங்க போயிட்டு வந்துடும். கண்ணா, அத்தை தூங்குறாங்க. சரி, அவங்கள உள்ள கொண்டு போய் படுக்க வச்சிரு. சரிக்கா. டேய், இந்த வந்து அண்ணி சீக்கிரம் வாடா. சரி, போயிட்டு வந்துடுறேன். பாய். அக்கா பொண்ணுனதோ ஏன்னு இழிக்கிறது, என்கிட்ட மட்டும் முறைக்கிறது, சிரிப்பே வராது. பேசாம அவருக்கே போன் பண்ணி கேட்டுற வேண்டியதா. நான் ஏன் இப்ப டென்ஷன் ஆகணும்? யாரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, நமக்கு என்ன? இல்ல, இது விடக்கூடாது, அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டே ஆகணும். இது அவளாச்சே. ஹலோ ஹலோ, யாருங்க? யாரா? ஏன் குரல் கேட்டும் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? ஓ, நீயா? நீயாவா? ஏங்க, அப்படி என்னங்க அப்படி ஒரு அலட்சியம்? என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு. ஏங்க, நான் தான் பண்றேன்னு தெரியாமலேயே போன் எடுக்கிறீங்களா? ஆமா ஆமா. அப்படின்னா என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? இல்லையே. ஆனா என்கிட்ட இருக்கே. ஓ. என்னங்க ஓ? என்கிட்ட உங்க நம்பர் இருக்கு, பேர் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். உங்ககிட்ட தான் என் நம்பர் இல்ல. இதுக்கு முன்னாடி உங்களை பல தடவை நான் கூப்பிட்டிருக்கேன், நீங்க தான் சேவ் பண்ணி வைக்கல, அப்படிதானே? எது கூப்பிட்டிருந்தியா? அது எப்போ? போன ஜென்மத்துல. ஓ, அப்பயா? சரி, இந்த ஜென்மத்துல இப்ப எதுக்கு கூப்பிட்ட அத சொல்லு, வேலை நிறைய கிடக்குல. எனக்கு வேணுங்க, எனக்கு நல்லா வேணும். உங்களுக்கு போய் போன் பண்ணி கூப்பிட்டு பாருங்க, எனக்கு நல்லா வேணும். தெரியாம கூப்பிட்டுட்டேங்க. ஏய், இங்க பாரு, போனை வச்சிருவா, வேலை நிறைய கிடக்கு. ஓ, உங்க அக்கா பொண்ணு வராகல, இனிமே உங்களுக்கு வேலை இருக்கத்தான் செய்யும். ஏற்கனவே என்ன பார்த்தா கண்ணு தெரியாது, இனிமே சுத்தமா தெரியாது. ஆமால, அக்கா பொண்ணு வேற வரால. நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின. அவளுக்கு இந்த கண்ணாடி வளையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் பாரு. சூப்பர், அதை ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ். நான் வைக்கிறேன், நான் போய் வளையல் வாங்கணும், வைக்கிறேன். ஏங்க ஏங்க, ஒரு நிமிஷம்.
நான் ஃபோன் பண்றேன், அக்கா பொண்ணுக்கு வளையல் வாங்கணும்னு கட் பண்றீங்களா? எவ்வளவு திமிரு இருக்கணும் உங்களுக்கு. என்ன யாரும் மதிக்கல. நான் தான் லூசு மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ச்சே. சரி முல்ல, நீ அழாத. நீ தைரியமான புள்ளல, நீ அழலாமா? அழாத. வரட்டும், அக்கா மகள்ல பாத்துக்கிறேன். ஏமா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன்டா. நீயும் போய் சாப்பிட வேண்டியதானே? கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்பா அத்தை மாமா. வேதாண்ணா, என்ன முட்டு நேரம் ஆகி போச்சா? ஆமா மாமா, எல்லாம் வாங்க நேரம் ஆயிப்போச்சு. சரி சாப்பிட்டியலா? இல்லை இல்லை, நீ வரட்டும்ட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என்ன மாமா நீங்க, சாப்பாடு ரெடியா இருக்குமே. முல்லைய கூப்பிட்டு சாப்பாடு போட சொல்லிருந்தீங்கன்னா போட்டிருப்பா, சாப்பிட்டுருக்கலாம்ல. இருக்கட்டு, என்ன இப்ப அப்புறமா சாப்பிட்டு போறது. ஏன் தானோ எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சத. ம். டே கண்ணா, ம், முல்லை மீனா கூப்பிடுறா. ம். அனீஸ், அனீஸ். டேய் போய் கூட்டுக்கு வாடாண்டா, இங்க இருந்தே கத்துறேன். வருவாங்கண்ணே. எல்லாத்துக்கும் எடுத்தாச்சா தானே? எடுத்தாச்சு மாமா. வந்துட்டீங்களா அக்கா? உன்னை கூப்பிட்டல, வந்தியா நீ? அக்கா டேய் என்னடா? அத்தை இது உங்களுக்கு. என்னங்க? எனக்கு எதுக்கும்மா? பூஜை அன்னைக்கு புது ட்ரெஸ் போடணும்ல, புடிங்க. எப்படி இருக்கு பாருங்க. என்ன பொம்பளைகளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்திருக்காங்கண்ணே, நம்ம கேட்டா எடுத்து தரலண்ணே. ஏன்டா வேடி சட்டை கடை நம்ம வீட்டில் பஞ்சம், இதுக்கு வேற தனியாக எடுக்கணுமாடா? அதான் அண்ணின்னு சொல்லுச்சு. ம், அத்தை நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. எவ்வளவு? அம்மா காசை பற்றிலாம் ஏமா கேட்குறீங்க? முதல்ல புடவை பிடிச்சிருக்கான்னு பாருங்க. எவ்வளவுன்னு தெரியணும் இல்லடா. அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேணாம் உங்களுக்கு. மீனா இது உனக்கு. முல்ல எடுத்து பாருங்க. ஏன் மாமா, அந்த 2 சாரியும் நல்லா இருக்கா? புடவை பற்றி எனக்கு என்ன தெரியும், நல்லாத்தியா இருக்கு. முல்ல பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குக்கா. அப்பா இன்னைக்கு புடவை வாங்க போவீங்கன்னு தெரியாது. எல்லா வருஷமும் வாங்குறதுதான். ஏப்பா மீனா, உனக்கு புடவை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஏன் தானே உனக்கு எடுக்கலையா? எடுத்திருக்கேன் மாமா. இதோ இது எப்படி இருக்கு? என்ன அன்னிங்க 2 பேருக்கும் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு தனானி வெறும் 800 ரூபாய்க்கு தானே வாங்குச்சு. ஏண்டி? மாமா இவங்க 2 பேரும் பாக்கெட் போட்ட காசு நிறைய இருந்துச்சுல மாமா, அதான் இவங்களுக்கு நல்லதா வாங்கி கொடுத்துட்டேன். நீங்க தானே வாங்கி கொடுக்க சொன்னீங்க. ம், சரி சரி. ஏதோ பாக்கெட் போட்டு ஏமாத்திட்டோன்னு சொந்த வீட்ல கணக்கு கேட்டவங்க கிட்ட நல்லா கத்தி சொல்லுதானோ. அத்தை விடுங்க அத்தை. மாமா வாங்க சாப்பிடலாம். ம், நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்க்கா. சாப்பிட்டீங்களா அத்தை? நான் சாப்பிட்டேன். டே கண்ணா, அத்தையை உள்ள கூட்டிட்டு வா, மாத்திரை கொடுக்கணும். ம். வா வா. ஏங்க நல்லா இருக்குல்லங்க? கேட்டிங்களாங்க? பாக்கெட் போட்ட பணத்துல வாங்கினதான். அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்திருந்தா நம்ம என்ன வேணாலும் செலவு பண்ணிருக்கலாம்ல. நம்ம புடவை தான் வாங்கணும்னு ஆர்டர் போட்டிருந்தா நாமளே போய் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிருப்போம்ல. நாம வேலை செய்யணும்,
இவங்களா முடிவு பண்ணி ஏதாவது வாங்குவாங்களாம். அநியாயங்க இதெல்லாம். ஏங்க அடுத்த சண்டைக்கு ரெடி ஆகுறீங்களா? என்கிட்ட தெம்பில்லைங்க, ஆளை விடுங்க. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்க. எல்லாம் நேரம் நேரம். இவ ஒருத்தி. கண்ணா எப்ப முல்ல ம்? உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? எது மாமா? எதவா? நாளைக்கு வீட்டில் சாமி கும்பிட போறோம்லப்பா. என்ன டெய்லி தான் சாமி கும்பிட்றோம், எதிரி இந்த ஒரு நாள் கும்பிட்றது மட்டும் ஏன் பெருசா பேசுறிய? ஏன் தானா ம்? நித்திய வீட்டுக்கு வந்துருக்கானா? டவுட் கேட்குறியா? வருஷம் வருஷம் இப்படியே கேட்டுச்சிரியா நீ? இந்த வருஷமும் சொல்லுங்கண்ணே. டேய் சொல்ல முடியாது போடா. இல்லை விட்றா. ஏ கண்ணா, அது என்னன்னு தெரியுமா? நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டு இப்போ இல்லாமல் போன மூத்தவங்க, அப்புறம் ஒரு சில பேர் சின்ன வயசுலேயே தவறி போயிருப்பாங்கடா. அப்புறம் கல்யாணம் ஆகாமல் இறந்தவங்க, அப்பா தாத்தா பாட்டி, இவங்க எல்லாருமே நினச்சி கும்பிட்றதாண்டா. ஓ எனக்கு தெரியும்ண்ணே, நான் சும்மா கேட்டேன். ம். அப்பா பாத்தியா தானே அவனுக்கு? டேய் ஜீவா, 2 சாத்து சாத்துறா அவனை. டேய் போடா, உள்ள போய் தூங்குடா. இருங்கண்ணே போறேன், சும்மா விரட்டுறிய. ஓ, இவங்கிட்ட பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்ல வந்தே மறந்துட்டேன் பாரு. அப்பாட்ட சொன்னியான்னு என்ன ஆ கேட்டீங்க? ஆமாப்பா, சொல்லிட்டே இல்லையா? ம், சொல்லிட்டேன் மாமா. நானும் ஃபோன் பண்ணி மாமாகிட்ட சொன்னேப்பா. சொன்னார் மாமா அப்பா. அண்ணே மீனா எங்கடா? அவ உள்ள ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கா. ஆ ஓ சேட்டும் சேட்டும். ஏன் தானே ம்? காலையில் யார் யாரை கூப்பிட போற? பக்கத்து வீட்டில் ஒரு 4-5 பேர், அவ்வளோதான் மாமா. மொத்தமா ஒரு 15 பேர் வருமா நீ? அவ்வளோதான்டா. ம். அப்புறம் தானே ம்? சமைச்சுக்கலாம் தெரியாதீங்க, ஏதாவது தேவைன்னா வெளியில் வாங்கிக்குவோம். எதுக்கு மாமா? வாங்கிக்கலாம் நீ, டெய்லி தானே சமைக்கிறீங்க. அதானே ஒரு நாளாவது நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமே. பாத்தியல மாமா எப்படி பேசுறான்னு? அண்ணே, இவனுக்கு நாளையிலேருந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் நானே கோச்சுக்குவேன். சரி விடுங்கக்கா, அப்ப நாளைக்கு காலையில மட்டும் வீட்ல சமைச்சா போதும்ல? போதும், அதான் வெளியே வாங்கிக்கலான்னு சொல்றாங்கல்ல. ம். ஆமா, நீ அக்கா காலையில் எப்போ வராங்க? 9 மணி போல வரதா சொன்னாங்க. அவ்வளோ நேரம் ஆகுமா? ஆமா, எதுல வர்றாங்க? எதுல மாமா? என்ன தானே என்னை கேட்குற? நான் எங்கே பேசினேன்? ஜீவா தானே பேசிக்கிறீங்க. ஏண்டா ஜீவா, அந்த பிள்ளை செல்வி எப்படி வருது? பெரியப்பா எதுவும் கூட கூட்டுக்கு வர்றாரா? இல்லைண்ணே, பெரியப்பா வரலையாமா, அவர் தான் சென்னை போயிட்டாராமே. சுகர் வேற ஜாஸ்தியா இருக்காமா, அக்கா மட்டும் கார்ல வருதான். ஓ, ஏண்ணே டிரைவர்லாம் நல்ல டிரைவர் தானே, கேட்டுக்கிட்டல? என்னோட வேலை அதெல்லாம் பார்க்காம மாட்டா கிளம்பி வருவாங்க. பொதுவாக கேட்டேனே, இல்லை பாப்பா வருதுல கூட. என்ன அது என்னமோ இத்தனூன் இருக்க மாதிரி பாப்பான்ற, அதான் வளர்ந்துருச்சுல. ஏய், எவ்வளோ வளர்ந்தாலும் அது எனக்கு பாப்பா தான்டா. உனக்கு அதெல்லாம் புரியாது, போடா. ஓஹோ அப்படி. ஆ, ஆ. அண்ணி, இந்த செவப்பா ஒரு சட்னி வைப்பீங்கல்ல, அது வச்சிருங்க நீ. ஆ, பாப்பாக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
அவ வந்துட்டு போறதுக்குள்ள நம்மள கொன்னுடுவான் போல இருக்கே மாமா. இவ இப்படி கலகலன்னு பேசுறதே அந்த பிள்ளை எப்பயாவது வீட்டுக்கு வரப்போதான். பேசிட்டு போறேன் வீடு. ஏய் கதிரு, அது என்ன எவ்வளவு சொந்தக்காரங்க இருக்காங்க, அந்த அக்கா கிட்ட மட்டும் உனக்கு அம்புட்டு பாசம், என் மேல கூட அந்த அளவுக்கு பாசம் இல்லையே. அண்ணே பாசம் அக்கா கிட்ட இல்ல, அக்கா பொண்ணு கிட்ட. கரெக்ஷன். ஆ, என்னமோ தெரியல நீ, அந்த பொண்ணு மாதிரி என்னை யாரும் சுற்றி சுற்றி வந்ததே இல்லையே, அதனாலேயோ என்னமோ ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றதும் சரிதானே. அந்த பிள்ளையும் சுற்றி சுற்றி கதிரி மாமான்னு இவன் மேலே உயிரே விடுமே. அத சொல்லுங்க. அப்புறம் நீ மத்தியானம் கறி எடுத்துடலாம்ல? ஏலே ஏண்டா சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கோம், கறி எடுக்கணுமாம்ல கறி. அப்படின்னா நாளை கழிச்சு எடுக்கலாம்ல? ஆ, என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சிறப்பா செஞ்சிடலாம், எப்பவும் செய்யறது தானே. ஓ ஓகே அண்ணி. அடி அக்கா பொண்ணே, உன்னை யாருன்னே தெரியல, அவ்வளோ கடுப்பு வருதுடி உன் மேல. நீ வா, உன்னை கும்முன்னு கும்புறேன். எப்படி ஒரு 10 நாள் இங்கே இருப்பாங்கல்ல? ஆ, எப்போ லீவுக்கு வந்தாலும் பேருக்கு திருச்சி போயிட்டு இங்கே தான் நான் வந்து தங்குறது. 10 நாள் கண்டிப்பா இருப்பாங்க. அப்போ சரி. அண்ணன் இனிமே அடுத்த 10 நாளுக்கு கடைக்கு போகாது. ஏய், கடைக்கெல்லாம் போக வேண்டாம். பாப்பா தான் உன்னை விட்டா வேற யாரு கூடயும் வராதே. நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டே இருக்கும்ல. ஆமா, பின்ன நான் தானே கூட்டிட்டு போகணும். என்ன முல்ல, எங்க போற? அதான் பேசிட்டு இருக்கோம்ல, இரு. இது வரேன்க்கா. இவன் ஏன் கோச்சிக்கிட்டு போறா? என்ன நாளைக்கு அக்கா பொண்ணு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கூப்பிட போயிட்டாங்களா? ஆளையே காணோம். ஓ, ம். ஏங்க, கவர்ல அது என்னது? எது? அது நீங்க உள்ள வரும்போது ஏதோ கொண்டு வந்தீங்களே, அந்த கவர்ல அதுல என்னங்க இருக்கு? அதை கேட்டியா? நான் ஏதோ யோசனையில இருந்துட்டேன். அதுல என்னங்க இருக்கு? ம், என்னன்னு சொல்லுங்க. அதான் நாளைக்கு அக்கா பொண்ணு வரால, அவளுக்காக வளையல் அல்வாலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ, அவளுக்கு அல்வான்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ பாரு அல்வா வேணும் அல்வா வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பா. அதான்
அல்வா வாங்கிட்டு வந்துட்டேன்.